போன படத்துல யானை கூட பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த படம் காலமாட்டுக்குள்ள படங்கள் மூலியமா நிறைய அனிமல் கூட பழகுறது, பேசி பழகுறது. அதான் அடுத்து நாய் நிறைய இது மாதிரி எப்படி உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? இப்படிதான். காதலுக்கு விமல் சாரோட விளக்கம் என்ன? லவ். உங்களோட அன்பு. அன்பு. கள்ளக்காதல். கெட்ட அன்பு. கெரியர்ல வந்து அதிகமா கிராமம் சார்ந்த படம் இருக்கு, அது பிடிக்குமா சார்? ஏன் சிட்டிக்கு ஒன்று சொல்லுங்க. இந்த கதை தேர்வு பண்றதுக்கான காரணம் என்ன சார்? கதை சொல்லும் போதே கதை பிடிச்சிருந்தது. படத்துல என் குடும்பத்துக்கு நான் காமெடியா சார். ரியல் குடும்பமா படத்துல இருக்க குடும்பத்துக்கா சார்? ரியல். காமெடினா தப்பா? காமெடியாக பேசி ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர் சீரியஸான என்ன தெரியும், இந்த படத்தில் எங்கேயுமே ஒரு காமெடி பண்ணியிருக்க மாட்டார். ஃபுல் சீரியஸ் மோட். ஒரு சீரியஸ் மோடு, ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு சென்டிமெண்ட் கதைக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான ஃபயரான கான்வர்சேஷன் யார் கூட இருப்பது அப்படின்னா வடம் மூவி டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். தலைவர் விமல் சார் வணக்கம், ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் வணக்கம், கேந்திரன் சார் வணக்கம், சனஷ்கா சனாஷ்கா. ஓகே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கேன். சூப்பர் ஹாப்பி சார். நல்லா இருக்கேன், ஸோ ஹாப்பி சார். உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் உங்களை சந்தோஷம். லாஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ பண்ணிட்டு போனது பயங்கர எனக்கு மெடிடேட்டிவாக இருந்தது சார். ஒரு மாதிரி ஜாலியாக ரிலாக்ஸ்டாக எல்லாருக்குமே, எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே. ஏன்னா விமல் சாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் இப்போ இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும்போது தக்கா வந்து சார் வந்து பயங்கரமாக வந்து பதில் சொல்லி, சார் பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ் இன்டர்நெட் ஃபுல்லாகவே விமல் சார் அப்படிங்கிறது விதியுடன் மோது விமலுடன் மோதாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக டேக்லைன்லாம் வச்சு சார் பார்த்துருப்பீங்களா சார்? அதெல்லாம் அதுக்கு சரி சொல்லி மேலே வா மேலே சொல்லு அப்படிங்கிற. சரி, எப்படி சார் செட்டிலெல்லாம் பேசும்போது இந்த ஒன்லைன் ஆன்சர் தானே, தக்க ஆன்சர் தானே? ஒரு விஷயங்க, அவர் வந்து லைஃப்பில் இப்போ நீ பார்க்குறது தான் அவ்வளோ ஜாலி, அப்படியே யதார்த்தமான மனிதர் அவர். அதாவது பழகும் பொழுது தேர்ட் பர்சன்ட்ட பழகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, நம்ம குடும்பத்தில் ஒருத்தட்ட பழகுற மாதிரி. ஆனால் இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கரை மட்டும் பொழந்துருவார் தெரியும்ல சார்? பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க, போட்டு அடி மாட்டினா எல்லாத்தையும் நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா அடிச்சிடாது எல்லாத்துக்கும் தான். அதெல்லாம் சார் எதுக்கு சார் ஆங்கர்ஸை மட்டும் பாவமே பார்க்க மாட்டேங்க சார்? இல்லைப்பா, நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து தானே. கிரேட் சார், சூப்பர். போன படத்தில் யானை கூட பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த படம் காலமாட்டுக்குள்ள பழகு. இந்த மாதிரி படங்கள் மூலியமா நிறைய அனிமல் கூட பழகுறது, பேசி பழகுறது, அது எப்படி சார் இருக்கு சார்? அதான் அடுத்து நாய் நிறைய இது மாதிரி நல்லா இருந்தால் பண்ண வேண்டியதானே. அது ஒரு இதுதானே சார். இப்போ நம்ம நார்மல் மனுஷனால போய் பழக முடியாது மாட்டு கூடயும் யானை கூடயும். பட் இந்த படங்கள் மூலியமா நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்தது. மனுஷன் தான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், மாடு சொன்னால் கேட்குது. கரெக்டு சார். சொல்லுங்க சார் கூட நடிச்ச அனுபவம் எப்படி? உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? இப்படிதான். இப்படிதான் சார் இப்படிதான் பேசுறேன். ரொம்ப நார்மலான கான்வர்சேஷன்ல இது ரொம்ப நல்லா இருக்கும்ல, என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஜாலியா இருக்கும், செட்ல ரொம்ப கலகலன்னு இருக்கும், செம்மையா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இன்டர்வியூஸ் பாக்குறதா அவர் உங்களெல்லாம் கலாய்க்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவர் நார்மலாவே அப்படிதான் பேசுவார். நீங்க உங்களுக்கு என்ன இப்படி கலாய்க்கிறாரு? இப்போ நம்ம நார்மலா அப்படிதானே பேசிப்போம். இன்டர்வியூஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபார்முலா உட்காந்து கொஸ்டின் ஆன்சரா இருக்கும். பட் நார்மல் கான்வர்சேஷன் அப்படி இருக்காது இல்ல, மாறி மாறி தக் போட்டு அந்த மாதிரி. ஸோ உங்களோட கான்வர்சேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? எங்கள் ஆஃபீஸில் உங்களோட தீவிரமான ஒரு ரசிகர் ஒரு 4 டாபிக் கொடுத்து இதுக்கு விமல் சாரோட பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்டுவாங்க. காதலுக்கு விமல் சாரோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னாங்க சார். லவ். சார் அது இங்கிலீஷில் சார். சார் காதலுக்கு உங்களோட அன்பு. அன்பு, காதல், நட்பு சார். நட்பு, ஃப்ரெண்ட்ஸ். அதிலே அன்பு தான் இருக்கு. துரோகம் சார், துரோகம். வன்மம் இருக்கு. வன்மம் இருக்கு. கள்ளக்காதல். அது கேட்டோம் சொன்னாங்க. கெட்ட அன்பு. ஆனா உலகத்திலே நல்ல காதலுக்கு இப்படி விளக்கு யாரும் கெட்ட. ஆனா அன்புதான் கெட்ட அன்பு. சினிமா சார். சினிமா. உங்க அம்மா எங்க அம்மா, இது சினிமா. பணம் தேவை, அனைவருக்கும் பணம் தேவை. நிம்மதி அப்படிங்கிறதா இருக்கு, நம்ம தான் உபயோகிக்கணும். நம்மளை சுற்றி நம்ம நிம்மதியாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நிம்மதியாக இருக்க வைக்கணும், நம்மளும் நிம்மதியாக இருக்கணும். சூப்பர். நட்டி சாரை பற்றி சொல்லுங்கள். அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா லைஃப்பில் என்னென்னா, ஒருத்தருக்கு ஹீரோவாக இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு வில்லனாக இருப்பாங்க, இன்னொருத்தருக்கு வில்லனாக இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தை ஹீரோவாக தானே. அப்படிங்கும்போது வில்லன் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே ஓகே. அதில் சஸ்பென்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். விமல் சார் கிராமத்து. ஆனால் ஒரு வில்லன் தான் படத்தில்.
ஒரு வில்லன் தான். ஆனால் அவர் குடும்பத்துக்கு அவர் ஹீரோ. சாருக்கு வில்லன், வில்லன் அவர் குடும்பத்துக்கு அவர் அவரு ஹீரோ தான். ஆமா, ஆஃப் கோர்ஸ். புரியுது சார். கதை வந்துருச்சு. புரியுது சார். 70% கதை வந்துருச்சு. குடும்பத்துல என் குடும்பத்துக்கு நான் காமெடியே. என்ன சார் சொல்றீங்க? என் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு காமெடி சார்? ரியல் குடும்பமா படத்துல இருக்க குடும்பத்துக்கா சார்? ரியல் வீட்டில் அப்படிதான் சொல்றேன். ஏன் சார் நீங்க எவ்வளோ ஒரு மாஸ் ஜாலியான ஆளு. நான் காமெடி இருந்தானே ஜாலியா இருக்க முடியும். அதுதான் சொன்னேன். அது காமெடி என்ன தப்பா சார்? பெரிய விஷயம் சார். காமெடி குடும்பத்துல ஒருத்தன் காமெடியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் குடும்பத்துல சோத்துல விஷம் வச்சுருக்காங்களான்னு நம்ம காமெடியான இருக்கோம், ஜாலியா இருக்கோம்னு சொல்ல வந்தா ஐயோ ஏன் குடும்பத்துல நீங்க கவலைப்படுறீங்க. குடும்பத்தை சந்தோஷமா சந்தோஷமா வச்சு பார்த்து சீரியஸ் எங்க எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கிறீங்க சார். அப்போ குடும்பத்தை எவ்வளோ ஹாப்பியா வச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தெரிய வருது சார். சார் கிராமத்து சார்ந்த கதைகள் அதிகமா பார்க்க முடியுது. ஒரு மாடர்ன் சிட்டி சைட்லலாம் விமல் சாரை பார்த்து மஞ்சப்பைன்னு நினைக்கிறேன் சார், ராஜ்கரன் சார் கூட ஒரு அந்த படத்துல ஒரு ஐடி டூடா வந்து நடிச்சிருப்பீங்க. அதுவும் கிராமத்து பையன் தான், அங்கிருந்து அது மாதிரி தான் இருக்கும். சிட்டிலே பிறந்து வளர்ந்த பையனா இன்னும் நடிக்கல. அந்த மஞ்சப்பிலே பார்த்தீங்கன்னாலும் அது ஊரில் கிராமத்தில் பிறந்து மதுரையில் பிறந்து படித்து இங்கே வேலைக்கு வந்திருக்க பையனாக தான் நடிச்சிருப்போம். இது இந்த படமும் ஒரு கிராமம் சார்ந்த படங்கள். கெரியர்லேயே வந்து அதிகமாக கிராமம் சார்ந்த படம் இருக்குது. அது பிடிக்குமா சார்? அது ரூட்டட் ஃபிலிம். ஏன் சிட்டிக்கு அதை ஒன்று சொல்லுங்க. ஏன் சார்? என்னங்க இல்லை சார், அவரை சொல்கிறேன். சிட்டிக்கு சொல்லுங்க. நான் பண்ண நல்லா இருந்தால் பண்ண வேண்டியது. ஏன் சிட்டி பண்ணால் அழகாக பண்ணலாம், சூப்பராக இருக்கும் சார். இப்படி ஒரு விஷயம் இப்படி காமெடியாக பேசி ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர் சீரியஸ் ஆனால் என்னன்னு தெரியுமா? முறைச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஆக்ஷன் கிடையாது. அவருக்கு ஆக்ஷன் வரும். கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணியிருக்காரு பாருங்கள், அவருக்கு எல்லாமே வரும். அதுதான் அவரோட ப்ளஸ்ஸு. நீங்கள் காமெடி நிறைய படம் அப்படி பார்த்துட்டீங்க, ஜாலி அது ஒரு டேரக்டர் போய் கதை சொல்கிற பொறுத்து தானே. நான் அவரை அப்படி பார்க்கவே இல்லை. நான் கேளுங்க, விளையாட்டு கூட பேச மாட்டேன் ஜாலியாக. இந்த படத்தில் எங்கேயுமே ஒரு காமெடி பண்ணியிருக்க மாட்டார். ஃபுல் சீரியஸ் மோட். அந்த ஃபுல் சீரியஸ் மோடு, ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு சென்டிமெண்ட்டு. அவர் மேக்ஸிமம் ஒரு எங்கேயுமே விளையாட்டுக்கு கூட நான் பேச விட்டுருக்கு சார் பேசியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எங்கேயுமே இல்லை, அப்படி தான் கரெக்டாக அப்படி பேசி அந்த அளவுக்குள் அப்படி எங்கேயுமே மிஸ் ஆகிருக்காது. இதில் ஒரு சார் வந்து வேற ஒரு மாதிரி நீங்கள் பார்ப்பேன் கதை எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கதை தேர்வு பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? கதை சொல்லும் போதே கதை பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாடு இந்த மாதிரிங்கிற போது, ஏன்னா நானும் சின்ன வயசுலேருந்து ஆடு மாடோட பழகி வந்தேன். கிராமத்துலேருந்து வந்த பையன் தான். அதனால இந்த கதை சொல்லும்போது இது என்னென்னா வெறும் எல்லாமே இந்த கதைக்குள்ளே ஒரு கதை எல்லாமே ஒரு கிளைமேக்ஸ் வரையும் கனெக்டாக வந்த கதை. ஒரு கதை அப்படி ஆரம்பிக்கும், அப்புறம் இன்னொரு கதைக்குள்ளே போகும், அப்புறம் இன்னொரு கதைக்குள்ள இவனோட லிங்கு அந்த லிங்குன்னு ஒரு 3 லிங்கு வந்து சேர்ந்து கிளைமேக்ஸில் 3 ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். இது வந்து வடமாடு மஞ்சு வரட்டு லைவாக பார்க்காதவங்கலாம் இதை பார்த்தாலே இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற அந்தளவுக்கு உள்ள டீட்டெயிலாக இருக்குது. அதேமாதிரி இதில் நடித்த வில்லன் வந்து நட்டி அண்ணன் நடிச்சு சார். ஆமாம், அவர் நட்டி அண்ணன். நம்ம ஆடுகளம் நிறைய அண்ணன் வந்து அப்பாவை நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இதில் வந்து அவரோட காட்சிகள்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். தீபாக்கா அவங்க காமெடியாக இருக்கும். அப்புறம் அம்மா கேரக்டரு குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பாலசரவணன் விலங்குலாம் பயங்கரமான 2 பேருக்குமே ரொம்ப காம்போ செட்டாக இருக்கும். இந்த படத்துல வந்து 2 பேர்த்தோட காம்போ செட்டாக இருக்குது. ஹீரோயின் சொல்லி அடுத்து வர்றதுக்குள்ளே நீங்கள் தான் சொல்ல முடியும். கடைசியாக தானே வர முடியும். அடுத்து வந்து சனாஷ்கா அவங்க பேரே கஸ்டமர் எனக்கு தான் சார். போக பழகிறேன். இப்போ கஷ்டமாக இருந்தாலும் போக பழகிறேன். ஷனாஸ் இவங்களும் நம்ம ஏன்னா இந்த கதாபாத்திரமே ஒரு அழுத்தமான கதாபாத்திரம். இவங்களோட கதாபாத்திரம் ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரோலே ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இவங்க கதாபாத்திரத்து மூலயமா. சார் உங்களுக்கு நமக்கு இந்த கதை யாரும் இந்த மாதிரி ஒரு ஜான்ரால கதை சொல்ல மாட்டாங்களே, நம்மளை இந்த மாதிரி யாரும் காமிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏக்கம் இல்லை. இப்போ நான் அடுத்தடுத்து பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கதை அம்சம் உள்ள படம் தான். கமர்ஷியலில் ஒரு கதை அமையிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வடம் படத்தில் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே கமர்ஷியல் அமைஞ்சது இல்லை, கமர்ஷியலில் ஒரு கதை அமைச்சிருக்கு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம். அது வந்து இப்போ இந்த விமலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வரும்போது அதை பற்றி பேசுவோம். அதுமாதிரி ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு சின்ன மாற்றங்களோடு தான் இப்போ அடுத்தடுத்து பண்ணிட்டு எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் கழிச்சு முறுக்கு மீசையில் பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸில் விமல் சாரை பார்க்க போகிறது அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விமல் சார் பயங்கரமாக அந்த மணியெல்லாம் கையில் சுற்றிட்டு அடிக்கிறது, இந்த வேலை சுற்றிக்கிட்டு ட்ரெயிலில் டீசரில் பார்த்தோம், பயங்கரமான இருந்துச்சு.
ஸோ சொல்லுங்கள் சார், வடம் பற்றி சொல்லுங்கள். உங்களோட படத்தில் ஒன்று அனிமல் இருந்துருது, இல்லை படத்தோட டைட்டிலாகவே விலங்கு அப்படிங்கிற மாதிரி மாறிடுது, என்ன காரணம் சார்? அது ஏதாவது இருக்கா? அது போலீஸ் கதை, அதனால விலங்குன்னு வச்சாங்க. போலீஸ் சார், போலீஸ் கதை. ஆமாம், தான் அந்த வெப் சீரிஸ் விலங்குன்னு வந்தது. இது வந்து வடமாடு மஞ்சு வரட்டை பற்றியான கதை. அதுதான் வடம்னு வச்சுருக்காங்க, வடமாடு. ஆமாம், அங்கிட்டு தென்மண்டலம், சிவகங்கை, ராமர் இந்த ஏரியாலலாம் அந்த வடமாடு மஞ்சு வரட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டு. இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகும், இது வந்து ஒரே மாடு 9 மாடுபிடி வீரர்கள் ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு மேட்ச் மாதிரி, ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். அந்த 9 பேரும் சேர்ந்து இந்த மாட்டை எப்படி அடக்குறாங்க, மாடு வந்து எல்லாத்தையும் சமாளிக்குதா இல்லை 9 பேர் சேர்ந்து மாட்டை அடக்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு ஆடியன்ஸாக அதை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மையிலே ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு அந்த வடமாடு மஞ்சு வரட்டு. இது அந்த கதையில் வந்து நேர்த்தியாக இயக்குனர் அவர்கள் ஒரு கதையோட எப்படின்றது மாதிரி கொண்டு வந்து அந்த வடமாடு மஞ்சு ஃபுல் டீட்டெயில் பண்ணியிருக்காரு. நீங்கள் மாடு பிடிக்கிறது அந்த மாதிரி அது ரியல் வந்து மாடு பிடி வீரனா அதில் நடிக்கலை, மாடு வளர்க்குற வீரனா. நான் வந்து மாடு வளர்க்குறவனா அதில் இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குல்ல சார், அது வளர்க்குறது. அது ஆமாம், ஏன்னா மாடு பிடி வீரர் கூட வந்து காம்பினேஷன் மாடோடு இருக்காது. மாடு வளர்க்குறவங்கிறதுனால படம் ஃபுல்லாக மாடை காமிக்கும்போது நான் இருப்பேன், என்னை காமிக்கும்போது மாடு இருக்கும். அதனால் மாடுக்கும் எனக்குமான அந்த உறவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதனால் ஒரு 2-3 நாளில் அந்த மாடுமே வந்து ரொம்ப நல்லா பழகிருச்சு. ஆமாம், இவங்களும் ஒரு மாடு வளர்க்குற மாதிரி தான், நானும் ஒரு மாடு வளர்க்குற மாதிரி தான். மாடு எங்கள் காட்டும் போதெல்லாம் சீனு மாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு 2-3 நாளாக நல்லா இது பண்ணி ஷூட்டிங் முடியும் போதெல்லாம் அந்த மாடை அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பழகிருச்சு. சும்மா கேஷுவலாக முன்னாடிலாம் பயந்து பிடிச்சிட்டு இருந்தோம். போக போக ரொம்ப கேஷுவலாக மாடோட பழக அந்த மாதிரி ஆயிடுச்சு. சும்மா கயிறே எல்லாமே சும்மா நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்படியே நிற்கும், சும்மா இப்படி மாட்டில் சாஞ்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி. அப்புறம்லாம் முத்தம்லாம் கொடுப்போம். முன்னாடிலாம் முத்தம் கொடுக்குறதெல்லாம் பயமாக இருக்குது. அப்புறம் நெத்தியில் முத்தம் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பயந்துருது. அது ஒரு மூச்சு பெருமூச்சு விடல ஓடணும். ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்தது. அப்புறம் 2 நாள் போக போக நல்லா பழகிடுச்சு. சொல்லுங்க, வடம் பற்றி. வடம்னா என்ன சார் அது ஆக்சுவலாக? வடம் அப்படின்னா வடமஞ்சு வரட்டு இருக்கும். வடமஞ்சு வரட்டு, அதாவது சல்லிக்கட்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாட்டை வச்சு அது ஒரு பந்தயம். வடமஞ்சு வரட்டு, மஞ்சு வரட்டு, ஜல்லிக்கட்டு. இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் மஞ்சு வரட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வடமஞ்சு வரட்டுன்னு ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டை மையமாக வச்சது தான் அந்த படம். அதனால அந்த வடம் அப்படிங்கிற டைட்டில் அதுக்கு ஆப்டாக இருந்துச்சு. வடம் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா பல கயிர்கள் பின்னி ஒரு விஷயமாக ட்ராவல் பண்ணி அது பெரிய வடமாக மாறும். அது மாதிரி தான் ஒரு ஃபேமிலி, ஒரு உறவுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகணும்னா அந்த கயிறு மாதிரி பல பின்னர்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இந்த கதை அதுவும் சொல்ல வருது. சூப்பர். இதில் அந்த மஞ்சு விரட்டை தாண்டி வைராக்கியத்தை பற்றியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்று இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தரோட வைராக்கியம், மானம், இது சார்ந்த ஒரு கதையுமே வந்து உள்ள எதிர்பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ என்னென்னா, இப்போது மனிதர் ஈகோ வரும் உறவுகளுக்குள்ளே. என் ஒய்ஃப் எனக்கு முக்கியம், லவ்வுக்கான சண்டை, அப்பா பெரியப்பாவுக்குள்ள பங்காளி சண்டை. இது ஆனால் ஒரு நம்மளோட ஒற்றி வாழ்ல ஒரு மாட்டுக்காக 2 மனிதர்கள் அந்த உரிமை எடுத்துக்கிறது இருக்குது. அது மாடுன்னு கடந்து போகாமல் அது என் குடும்பத்தில் ஒன்றுன்னு ஒரு 2 பேரோட யுத்தம் தான் அந்த வடம். 2 நிமிஷம் பேசினா கதை ஃபுல்லாக வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை சார், கிளைமாக்ஸ் கொண்டு வாங்கிட்டு விட்டு உள்ளே வேறு இருக்குது. இது லைன் தான், ஆனால் உள்ளே வேற ஒன்று இருக்குது. அங்கேயே ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். ப்ரொடியூசர் சார் சொல்லுங்கள். ஒரு மாதிரி சமத்து புள்ள மாதிரி அமைதியாக சாந்த சொரூபமா சொல்லுங்கள். வடம் பற்றி சொல்லுங்கள் சார். என்னை பற்றி சொல்லணும்னா இவங்க தான் சொல்லணும் சார். படத்தை பற்றி நம்ம பேசல சார், உங்களை பற்றி அவ்வளோ பிடிக்கா? வடம் படத்துக்கு வந்து சார் கதை சொன்னார். கதை சொல்லும் பொழுது சாரை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே இன்வைட் ஆகி எல்லோரும் ஒரு இடத்துல சந்தித்தோம். சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லா ஹீரோக்களுக்கும் போய் நாங்கள் தேடிகிட்டே இருந்தாங்க சார். அப்புறம் நான் ஒரு நாள் மீட் பண்ணி வரும்பொழுது சாரை போய் பார்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். திடீர்னு பார்த்தா அவரே சாரே எங்கள் ஆஃபீஸ் வந்துட்டார். அதிலே ரொம்ப இதாகிடுச்சு, கனெக்ட் ஆகிட்டு. அப்புறம் அது கூட ரொம்ப பயணம் பண்ணோம். ஸோ ரொம்ப சூப்பரான கேரக்டராக இருந்தது. நம்ம படத்தில் சினிமாவில் பார்த்து தான் நிறையா பழக்கங்கள். அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக பார்த்ததில்ல, அதான் முதல் முறையாக பார்த்தோம். எல்லா ஹீரோக்களையும் நம்ம தேடி போகிறது ஒரு வழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இது சம்மந்தமாக தெரியாது. நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் திடீர்னு வந்தோன்னே ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சூப்பர் சார். சொல்லுங்கள் சனக்ஷா, எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வடமில் கிடச்சிருக்கு? ஒரு கிராமத்து ஒரு கதாபாத்திரம் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ண ரொம்ப பிடிக்கும். லைக் இப்படி பண்ணால் இன்னும் க்ளோஸாக ஆகலாம்ல ஆடியன்ஸ்க்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாடு சும்மா இல்லைல்ல, மாடு கூட பண்ணுறது அது பார்க்கவே எனக்கு ரொம்ப கெத்தாக இருந்துச்சு. மாடு கூட வருது, அவன் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பான். அந்த ஃப்ரேம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு.
ஸோ அந்த மாதிரி போல்ட் சீன்ஸும் கிடச்சிருச்சு அண்ட் கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது ஸ்டோரி லைனில். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் கேரக்டர்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிரேட், சூப்பர். மண் சார்ந்த கதைகள், இப்போ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு மண் சார்ந்த கதைகள் எடுக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டை சொல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கடந்து வந்ததை யோசிச்சாலே போதுமா, இல்லை அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லை, இதோட எனக்கு ரொம்ப கனெக்ட். இது என் வாழ்க்கையில் கூட்டு குடும்பம், அது நம்ம வாழ்ந்துருக்கோம். மாடுகளோட நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் மாடு, உழவு மாடுகள், எருவு மாடு எல்லாமே ஒரு 10-20 மாடு இருக்கும். அதனால் வாழ்க்கையில் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் ஷூட்டில் அந்த மாடோட பாண்டிமுனின்னு ஒரு மாடு நடிச்சிருக்கு. அது அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, நிறைய ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இது மாடு பண்ணியிருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு இடத்துல அது ஆக்ஷன் சொன்னாலாம் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நானும் அவனும் வருவோம் லாங் ஷாட் வச்சு குறிப்பாக வரணும்னா இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. அது அந்த மாடு அதில் எதுவுமே இல்லை, எல்லாம் பார்த்தா அப்படி நினைப்பாங்க. அது லைவாக பண்ணது, அதுவும் நம்ம ஆக்ஷன் சொல்லும்போது அந்த மாடு நடிச்சது. டீசர்ல வந்தது எல்லாமே மாடு தான், இது கிராஃபிக்ஸ் எதுவுமே இல்லை, ஒரிஜினல் தான். அது ஒரிஜினல். அந்த மேலே கால் தூக்குறது எல்லாமே என்ன சார் சொல்லு? ஆமாம், அது அவ்வளோ அழகாக இருக்கும். சாரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் சொல்லிட்டாரு, அந்த மாட்டுக்கும் அவருக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கும். ஒரு மாட்டுக்கான அந்த மாட்டை அவர் குழந்தையிலேருந்து எடுத்து வளர்த்து அவங்களுக்கும் சென்டிமெண்ட்டாக அந்த மாட்டை இன்னும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கான இது. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் லவ் சாரை வந்து புதிய ஒரு பரிமாணத்தில் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வடமஞ்சு வட்டு பார்த்துட்டு வந்த ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக சார். டீசர்லேயே வந்து கீழே பூமியெல்லாம் பொழந்துக்கிட்டு ஒருத்தரோட பேராக வந்துச்சு. கண்டிப்பாக தியேட்டர்லேயுமே வந்து அந்த மாதிரி பயங்கரமான சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரொடியூசர்கிட்ட வந்துடலாம். சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி கதைகளுக்கு லைக் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், லைக் அந்த கதை மேலே நம்பிக்கை வரணும், டைரக்டர் மேலே நம்பிக்கை வரணும். அஃப்கோர்ஸ் விமல் சார் நிறையா நமக்கு பரிச்சயமான ஒரு ஹீரோ, ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கதை மேலே நம்பிக்கை வந்ததுக்கான காரணம் அதெல்லாம் சொல்லுங்கள் சார். இந்த தருணத்தில் வந்து இயக்குனரை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அவர் ஃபஸ்ட்டு கதை சொன்னார், சொல்லிட்டே இருக்கும்போது மாடு சம்மந்தமாக நிறைய பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இன்ன வரைக்கும் டீ காஃபி எது நெய் பால் தயிர் எல்லாமே வந்து மாட்டோட நம்ம கனெக்டில் இருக்கிறோம். அது தெரியாமல் இருந்தால் கூட நம்ம கனெக்டில் இருக்கிறோம். ஒரு வெள்ளித்திரையில் வந்து 100% 99% அதை பார்த்து நம்ம பழகிக்கிறோம். படங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம மாறிக்கிறோம். ஒரு செகண்ட் 2 செகண்ட்லாம் ஒரு சில ஸ்டோரியை பார்த்து நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றிக்குவோம். ஸோ ஒரு லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கலாச்சாரம், ஸோ அது அந்த கலாச்சாரத்தை எடுத்து அந்த கதையை கொண்டு வந்து வெள்ளித்திரையில் கொண்டு வரும்போது எல்லா மக்களும் பார்ப்பாங்க. எல்லா மக்களும் பார்க்கும்பொழுது நம்மளோட பாரம்பரியம் அழியாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அதனால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னோம். ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக வர விமல் சார், டீமன் எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எங்கள் சார் வாழ்த்து. தேங்க்யூ. எல்லாரும் 6ஆம் தேதி கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இதெல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா இது வந்து ஒரு தேட்டருக்கு போடும், தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். அந்த எக்ஸ்பீரியன்ஸாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து அப்படியே இருக்கும். தேட்டரில் போயிட்டு படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.